தாவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் நாமக்கலில் மக்கள் சந்திப்பை நடத்த இருக்கிறார். தன்னுடைய காரில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து நாமக்கல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் அளவிற்கு பிரச்சார வாகனத்தில் வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அமர்வில் சிறப்பு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். திரு சிவப்பிரியன், இந்த தொண்டர்கள் இவ்வளவு பெரிய தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் எதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுததா இருக்கு. இது வரைக்கும் தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க, வாக்கு வங்கியை நிரூபித்திருக்கிறார்கள். விஜய்க்கு எந்த அடிப்படையில் இத்தனை சதவீதம் வாக்குகள் பெறலாம் அப்படின்ற ஒரு யூகத்துக்கு வர முடியுது? இல்லை, அது நீங்கள் யூகத்தில் தான் பேசிகிட்டு இருக்க முடியும். அன்லெஸ் பேலட்ஸ் கவுண்ட் பண்ணுற வரைக்கும் இதை நீங்கள் யூகத்தில் தான் பேசிகிட்டு இருக்க முடியுமே தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இருக்கிறது. அது தேர்தலுக்கு மாறும். ஆனால் அதிமுகவில் லோக்சபாவுக்கு மாறும், அசம்பிளிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறும். திமுகவுக்கும் அதே மாதிரி தான். அவங்க கண்டெஸ்ட் பண்ணுற சீட்ஸை வச்சு பார்க்கும்போது அவங்கள அவங்க இவ்வளோ பர்சன்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். ஆனால் விஜய்க்கு இதுதான் ஃபஸ்ட் எலெக்ஷன்னும் போது நீங்கள் ஒரு கூட்டத்தை வச்சு நீங்கள் முழுவதுமாக இந்த எலெக்ஷன் இப்படி தான் இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் யூகிக்கவே முடியாது. அது தவறுதலாக போய் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே 2008ஆம் ஆண்டு இங்கே ஆந்திராவில் நம்ம நெய்பரிங் ஸ்டேட்டில் சிரஞ்சீவி அப்படிங்கிற உச்ச நட்சத்திரம், அவரும் விஜய் போன்றவர் தான். விஜயை விட பாப்புலராக இருந்தவர் அந்த நாளில். ஆனால் இன்றைக்கி எல்லாரை விட பாப்புலராக இருக்கிற ஒரு விஜய். பட் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே போன்ற விஷயங்கள் தான் நடந்தது. ஆனால் அவர் அன்னைக்கு இருந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு 18% வாக்குகளும் 18 இடங்களும் எடுத்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் அந்த அரசியலை நடத்த முடியல. பட் அவர் இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சிருந்தார்னா நிச்சயமாக அவர் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக ஆகியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா மக்கள் முதல் தேர்தலே அவருக்கு அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு இந்த 26 தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாரு, இந்த தொண்டர்கள் இல்லை ரசிகர்கள் கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறுதா, இல்லை என்ன சொல்கிறது நியூட்ரலாக இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த கூட்டத்தை வைத்து நீங்கள் எதையுமே முடிவு பண்ண முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே தங்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு பரப்புரைக்கெல்லாம் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்க. ஆனால் எல்லாமே வாக்குகளாக மாறுவது கிடையாது. கூட்டம் என்பது அது பல ஃபேக்டர்ஸ்னால் வர்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய்க்கு கூட்டம் ஏன் வருதுன்னா, ஒன்று அவரை பார்க்க வருவாங்க, ரெண்டாவது அவர் என்ன பேச போகிறாருன்னு கேட்க வருவாங்க. ஜஸ்ட் அது ஒரு செலிப்ரேஷனாக கூட மக்கள் போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ இதை வச்சே நீங்கள் விஜய் அவர்களுக்கு இவ்வளவு சதவீத வாக்குகள் தான் இருக்கும், இல்லை இந்த கூட்டம் எல்லாமே ரசிகர்கள் கூட்டம் தான், இது அவரை பார்க்க மட்டும்தான் வராங்க, இல்லை பார்க்க மட்டும்தான் வராங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது. இந்த கூட்டம் இந்த வருகின்ற கூட்டத்தில் ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் விஜய்க்கு வாக்காளர்களாக மாறினால் அது விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றியாக. நிச்சயமா இறுதி முடிவு மக்கள் தான் சொல்லணும். தேர்தல் களத்தில் என்னவாக எதிரொலிக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. களத்திலிருந்தும் காட்சிகளையும் அண்மை தகவல்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்போது செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். கோகுல், விஜய் தற்போது தன்னுடைய பிரச்சார வாகனம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருப்பதா தகவல் கிடைச்சிருக்கு. பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்திற்கு அங்கிருந்து எவ்வளவு தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும்? கள நிலவரங்கள் என்ன விவரங்கள்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் திருச்சியிலிருந்து கார் மூலமாக தற்பொழுது நாமக்கல் மாவட்ட எல்லையான மேய்க்கல் நாய்க்கன்பட்டி பகுதிக்கு சுமார் 70 கிலோமீட்டர் தூரம் கார் மூலமாக பயணம் செய்து வந்திருக்கிறார். தற்பொழுது காரில் இருந்து அந்த பிரச்சார பேருந்தில் தற்பொழுது மாறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேருந்தில் ஏறி இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் நாமக்கல்லில் உரையாற்ற இருக்கிறார். அதற்கு முன்பாகவே, அதாவது தற்பொழுது இந்த வாகனம் புறப்பட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்திலேயே வரவேற்பு நிகழ்ச்சிகள் ஆங்காங்கு நடைபெற்று வருகிறது. அந்த வரவேற்பிலும் வழிநெடுக தொண்டர்கள் ஆங்காங்கு கூடியிருக்கிறார்கள். அந்த உற்சாக வரவேற்பை ஏற்று அதனைத் தொடர்ந்தே விஜய் அந்த பேசக்கூடிய, அதாவது சேலம் ரோடு என்று சொல்லக்கூடிய நாமக்கல் நகர பகுதியில் இருக்கக்கூடிய சேலம் ரோடு KS தியேட்டர் பகுதியில் தான் உரையாற்ற இருக்கிறார். அந்த உரையாற்ற இடமானது தற்பொழுது இந்த பேருந்து புறப்படும் இடத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பாகவே, அதாவது இந்த பேருந்து புறப்பட்டு ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வளையப்பட்டி என்ற இடத்தில் மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிப்பதற்காக ஏராளமான தொண்டர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். அது போலவே அதனை அடுத்தடுத்து பல இடங்களிலும் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக
தொண்டர்கள் ரசிகர்களும் கூடியிருக்கிறார்கள். தற்பொழுது விஜய் வந்து இந்த மேய்க்கல் நாயக்கன்பட்டி பகுதியில் வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு மைதானத்தில் வந்து சுமார், அதாவது அந்த பிரதான சாலையிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் உள்ளே வந்து அந்த பேருந்தானது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு யாருக்கும் தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ செய்தியாளர்களுக்கோ வந்து அனுமதி வழங்கப்படவில்லை. அங்கு தற்பொழுது கார் மூலமாக வந்த விஜய் அந்த பேருந்தில் தற்பொழுது ஏறிக்கொண்டிருக்கிறார். அந்த பேருந்தானது இன்னும் சற்று நேரத்தில் வந்து புறப்பட்டு அந்த பேருந்து மூலமாகவே வந்து இந்த பிரச்சார பயணமானது நடைபெற இருக்கிறது. விஜய் வருவதற்கு முன்பாகவே விஜயினுடைய பாதுகாவலர்கள் வந்து 2 வாகனங்களில் வந்து இங்கே அந்த வாகனங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டதோடு இந்த பகுதியில் இருக்க எதுவும் போக்குவரத்து பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்காக குறிப்பாக இந்த பேருந்து இருக்கும் இடத்தை அறிந்து ரசிகர்கள் இந்த பகுதிக்கும் வந்து திரளத் தொடங்கினார்கள். அந்த ரசிகர்கள் வந்திருக்கக்கூடிய வாகனங்களை வந்து அப்புறப்படுத்தி அந்த சாலையில் வந்து போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது அந்த விஜய் வந்து காரில் இருந்து பேருந்தில் ஏறக்கூடிய இடத்திற்கு ஒரு 1/2 பர்லாங் முன்னால் வந்து யாரும் அதன் அருகே வந்து செல்ல முடியாதவாறு முழுவதும் வந்து காம்பவுண்ட் சுவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு மைதானம், அந்த நுழைவாயிலில் வந்து யாரும் ரசிகர்களோ தொண்டர்களோ அனுமதிக்கப்படவில்லை. தற்பொழுது காரில் இருந்து பேருந்தில் ஏறக்கூடிய அந்த நிகழ்வு வந்து தற்பொழுது விஜய் அங்கே உள்ளே பேருந்தில் வந்து ஏறிக்கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த பேருந்து மைதானத்தில் இருந்து வெளியே வர இருக்கிறது. இந்த மேய்ச்சல் நாயக்கன்பட்டி பகுதியில் இருந்து சுமார், அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் சென்ற பிறகே வந்து திருச்சி நாமக்கல் பிரதான சாலை வர இருக்கிறது. அந்த பிரதான சாலையில் தான் இன்னும் ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் காத்திருக்கிறார்கள். அந்த வழியாக தற்பொழுது விஜய் வந்து பரப்புரை பயணத்தை வந்து மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இன்று காலை 8:45 மணிக்கே வந்து நாமக்கல் பகுதியில் வந்து அவர் பிரச்சாரம் செய்வார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று அதிகாலை மட்டுமல்லாமல் நேற்று நள்ளிரவில் இருந்தும் கூட விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து ஆங்காங்கு நாமக்கல் பகுதியில் வந்து திரண்டதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் கொடிகளை கட்டிக்கொண்டு அங்கும் இங்கும் முக்கியமாக எந்த வழியாக வருவார் என்பது தெரியாமல் இதுவரை அழைத்து கொண்டிருந்தார்கள். தற்பொழுது அந்த பேருந்து வந்து புறப்பட தயாராகிவிட்டது. விஜய் வந்து அவருடைய அந்த பிரத்யேக பிரச்சார பேருந்தில் வந்து தற்பொழுது ஏறிவிட்டார். அந்த பேருந்து தற்பொழுது புறப்படுகிறது. இந்த பயணம் இது தொடர்ந்து இந்த மேய்க்கல் நாயக்கன்பட்டி பகுதியில் இருந்து அடுத்ததாக வளையப்பட்டி பகுதிக்கு செல்ல இருக்கிறது. அந்த வளையப்பட்டி பகுதியில் வந்து ரசிகர்கள் வந்து இவருக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த பிரச்சார பயணமானது வந்து நாமக்கல் சேலம் ரோடு கேஎஸ் தியேட்டர் பகுதியில் இருந்து அவர் உரையாற்ற இருக்கிறார். வளையப்பட்டியிலிருந்து கேஎஸ் திரையரங்கம் வரை கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு தன்னுடைய பிரச்சார வாகனம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்காக நன்றி கோகுல். தொடர்ந்து சிறப்பு நேரலையை பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.